மூடப்பட்ட மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என்று வருகிற 20ஆம் தேதி கோட்டையை நோக்கி முதல்வர் சந்திக்க நாங்கள் நடைப்பயணம் செல்வதாக அறிவித்திருந்தோம். இப்போ கூடுதலாக 20ஆம் தேதி அன்று ஒரு நாள் ஒரு 5 மாவட்டத்தை சேர்ந்த லாரிகள் ஓடாது என்பதை அறிவிக்க இருக்கிறோம். ஏன் இதை வலியுறுத்துறோம் என்றால், அதாவது முதல்வரை சந்திச்சே ஆக வேண்டும். ஏனென்றால் 11 மாதங்களாக மணல் குவாரிகள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டது. ஒரு புடி மண்ணு கூட இல்லை. அப்ப கட்டிடங்கள் வேலை முழுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. லாரி உரிமையாளர்கள், அதை சார்ந்த ஓட்டுநர்கள், கட்டிட தொழிலாளர், இப்படி பல லட்சம் பேர் இந்த 11 மாதமாக பசியும் பட்டினியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை அரசு ஏன் இதற்காக நடவடிக்கை இல்லை? இடி ரேடுக்கு அப்புறம் அந்த வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த மாதிரி சூழ்நிலை ஏன் அரசு நடவடிக்கை? ஆகவே முதல்வரை சந்திச்சு இது மாதிரி இடியில 4000 கோடி மணல் திருட்டு இதெல்லாம் வந்த பிறகு ஏன் அந்த துறை சார்ந்த அமைச்சரை மாத்தி விட்டு அந்த துறையை முதல்வரை எடுத்துக்கொண்டு ஏன் இதை உடனடியாக மணல் விடாத இருக்கிறாங்கன்றத எங்களுடைய கேள்வி. இது மக்களுக்கான மணல் மட்டும் அல்ல, இதன் மூலம் அரசுக்கு பெருத்த நிதி வரும். அதாவது எம்சாண்ட் பாத்தீங்கன்னா கனிமங்கள் வெட்டி எடுப்பது, மலைகள் ஒடிப்பதில் அனுமதி இல்லாத நிறைய மலைகள் வெட்டி எடுக்கப்படுது. நம்ம ஊருக்கு மட்டும் இல்லாத கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலத்துக்கு போகுது. இந்த மாதிரி சூழ்நிலையில ஏன் இந்த மணல் இல்லாம இவ்வளவு இஷ்யூ இருக்கு? ஆகவே அரசு உடனடியாக முதல்வர் தலையிட்டு அந்த துறையை அவர் கையில் எடுத்துக்கொண்டு, நீர்வளத்துறை ஆகட்டும், பொதுப்பணித்துறை ஆகட்டும், இந்த மணல் வழங்கும் துறையை எடுத்து இது ஒரு நிதி வழங்கக்கூடிய துறையா எடுத்து இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் வருவாய் வரும். இப்பொழுது கூட நிறைய செய்திகள் வருது, மது ஒழிப்பு, மது இல்லா ஒரு மாநாடுலாம் வருது, போதை ஒழிப்புலாம் வருது. அதுக்கு பயப்பட தேவையில்லை. இதன் மூலியம் இந்த துறையை முதல்வர் இந்த துறையை எடுத்து விட்டார் என்றால் இதன் மூலியம் அதிகமான நிதி வரக்கூடிய ஒரு துறை இது. ஆகவே இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். உடனடியாக மணல் குவாரிகளை விட வேண்டும். மணல் குவாரியில அரசே நேரடியாக ஊர் மக்கள் முன்னிலையிலே விவசாய டிராக்டர் வச்சு மேனுவலா ஆட்கள் மூலியமா எடுக்கும் போது அதிக ஆழம் நோண்டப்படாது, விவசாயத்துக்கு பாதிப்பு இருக்காது, நீர்வளத்துக்கு பாதிப்பு இருப்பாரு. ஆகவே அந்த மாதிரி இந்த மணலை எடுத்து வழங்கணும்னு நாங்க முதல்வரை சந்திக்க 20ஆம் தேதி கோட்டை நோக்கி பேரணி போக இருக்கிறோம். ஆமா, அதாவது தொடர்ந்து இந்த சுங்கசாவடிகள், அதாவது எந்த அரசோ கடந்த 10 ஆண்டுகளாக போடாத தீர்மானத்தை திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே தமிழகத்தில் 31 சுங்கசாவடிகள், 32 சுங்கசாவடி காலாவதி என்று கடிதம் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி நேரத்தில் எம்பி எலெக்ஷன் வந்தப்போ சொன்னாங்க, நாங்கள் வந்தால் காலாவதியான சுங்கசாவடி நீக்குவோம். அதனால்தான் இங்க 40க்கு 40 வெற்றி பெற்றாரு. அதுதான் முக்கிய காரணம். ஏன்னா டீசல் உபயோகிப்பவர்கள், பெட்ரோல் அனைவரும் சுங்கசாவடியை கிராஸ் பண்றாங்க. ஆகவே அது மிகப்பெரிய கொள்ளை. அதை எடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கா. இப்போது அமைச்சர் கூட தொடர்ந்து அதுக்காக பேசிட்டு இருக்காங்க. பேசினா இந்த மத்திய அரசு கிட்ட நடக்காது. ஆகவே இந்த அரசு சார்ந்த அந்த கட்சி, திமுக கட்சி கழகம் ஒரு போராட்டத்தை அறிவிக்கணும். அந்த போராட்டத்துக்கு லாரி உரிமையாளர் சங்கங்களும் பொதுமக்களும் இது ஒரு ஜேசிபி போராட்டமா இருக்கும். அப்பதான் குஜராத், பஞ்சாப் போன்று இங்க இருக்கிற காலாவதி சுங்கசாவடிகள் அகற்றப்படும். ஆகவே அது மாதிரி ஒரு போராட்டத்தை எதிர்பார்த்து லாரி உரிமையாளர்கள் காத்து கொண்டிருக்கிறோம்.